மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் 109. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஏசாயா 66:13. கர்த்தருடைய ஜனங்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பொல்லாங்கனிடமிருந்து அவருடைய ஊழியக்காரர்களிடமிருந்தும் வரும் எதிர்ப்புகளினால் சகல திசைகளிலும் சூழப்பட்டுள்ளனர். மேலும் இவர்கள் வேத வாக்கியங்களின் ஆறுதலையும் தேறுதலையும் மற்றும் உளவு கொடுக்க முடியாததும் எடுத்து போட முடியாததுமான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றிருக்கவில்லை எனில் இவர்களின் நிலை உண்மையில் கவலைக்குரியதாயிருக்கும். ஆனால் கர்த்தர் இவர்களுக்கென்று ஒழுங்குபடுத்தியுள்ள சூழ்நிலைகளின் கீழ் நீதி நிமித்தம் பூமிக்குரிய விஷயங்களில் இழப்புகளை சந்திக்கையிலும் உபத்திரவங்களில் களி கூர்ந்து சகலவற்றிலும் நன்றி ஏறெடுக்கும் ஸ்லாக்கியங்கள் இவர்கள் பெற்றிருக்கின்றனர். உபத்திரவத்தில் இந்த களி கூறுதலின் ரகசியம்தான் என்ன? எங்கிருந்து இம்மாதிரியான மாபெரும் ஆறுதல் வருகின்றது? நம்முடைய பதில் என்னவெனில், இது பரிசுத்த ஆவியினால் வெளிச்சமுடப்பட்ட வேத வாக்கியங்களின் ஆறுதல் மூலம் வருகின்றது என்பதே. ஆமென்.